மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழ்நாடு அரசின் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024-25 தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. சரியா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டிற்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரியா? இந்த திட்டத்துல யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனாதைகள், ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக ஊரக மற்றும் பஞ்சாயத்து வளர்ச்சித்துறை அமைச்சகமானது ரூபாய் 27,922 கோடியை நிதியாக ஒதுக்கிறது. இந்த திட்டம் சமீபத்தில் செய்தியில் வர காரணம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்ற ஆகஸ்ட் 12, 2025 முதல் முக்கியமான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு செயல்படுத்த போறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க யாரெல்லாம் ரேஷன் கார்டு குடும்ப அந்த அட்டையை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டிற்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் தொடங்க போறாங்க. என்ன டேட்ல? ஆகஸ்ட் 12, 2025 முதல். எந்த திட்டத்தின் மூலமாக? முதல்வரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்க போறாங்க. இதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும்.